ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். என்னோடய பொண்ணுக்கு வந்து பிறந்து ஒரு வயசுலேருந்து இன்னும் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் நிறைய டாக்டர் வந்துட்டு பார்த்தோம், நிறைய சோப்பு வந்துட்டு மாற்றி வந்துட்டு போட்டு பார்த்தேன். அப்புறம் குளியல் பொடியுமே வந்துட்டு நிறைய வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எதுவுமே வந்துட்டு கேட்கவே இல்லை. எதுவுமே வந்துட்டு அவளுக்கோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒத்துக்கிறவே இல்லை. அதெல்லாம் அந்த குளியல் பொடிலாம் வந்துட்டு போட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் எச்சா தான் வந்துட்டு அரிப்பு வந்துட்டு இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்த டாக்டர் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 10 வயசு வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சரியாயிரும் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் கூட நான்வெஜ் சாப்பிட்றனால மாதிரி வந்துட்டு ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஃபுட்டுக்கும் இதுக்கும் வந்துட்டு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த க்ரீம் வந்துட்டு போட்டு பாருங்கள், அப்புறம் வந்துட்டு சரியாயிரும்னு வந்துட்டு சொன்னாங்க. அதையும் ஒரு மாதம் வந்து நான் ட்ரை பண்ணி வந்துட்டு பார்த்தேன். அது வந்துட்டு செட்டே வந்துட்டு ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் யூடியூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஆஷா, சித்தா டாக்டர் அவங்க வந்துட்டு இது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, நமக்கு வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்து நான் ட்ரை பண்ணி வந்துட்டு பார்த்தேன். சரி, வாங்கி யூஸ் பண்ணி வந்துட்டு பார்ப்போம், செட் ஆச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லி தான் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் செகண்ட் டைம் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ வந்து நான் வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நான் செகண்ட் டைம் குளியல் பொடி அரைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது எல்லாமே. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்து நான் எல்லாம் வந்துட்டு சேர்த்துருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்துட்டு பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்துட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி வந்துட்டு பாருங்கள். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து வாங்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் பச்சைப்பயிறு வந்துட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உளுந்து, வெள்ளை கொண்ட கடலை, மைசூர் தால். இந்த மைசூர் தாலும் ரோஜா இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லலை, மற்றது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ரோஜா இதழும் மைசூர் தால் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். மைசூர் தால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துட்டு டக்குனே வந்துட்டு எடுக்கும். அந்த துளைகள்லாம் வந்துட்டு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்ன அழுக்குகள்லாம் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு எடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. மைசூர் தால் வந்துட்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா பார்லி அரிசி, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ் இல்லாமல் வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உதவும். அப்புறம் வந்துட்டு இந்த அரிப்பை வந்துட்டு தடுக்கக்கூடிய தன்மையும் வந்துட்டு இந்த பாதாம் பருப்பில் வந்துட்டு இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சம அளவு தான் வந்து எடுத்திருக்கேன். 1/4 கிலோ வந்துட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணுறோம்னாக்கா இதுலேயும் கொஞ்சம் கூட வந்துட்டு வாங்கி நம்ம மிக்சியிலே வந்துட்டு அரைச்சி வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வந்துட்டு வாங்கி மிஷினில் கொடுத்து வந்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த 1/4 கிலோ வந்துட்டு வாங்கி அரைச்சி வைக்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு வந்து 3 மாதத்துக்கு வந்துட்டு வருது. அதுக்கப்புறமா பாதாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் வசம்பு, இது வந்து பேர் சொல்லாதது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் 2-3 பேர் வந்துட்டு இருக்குது. பிறந்த குழந்தை கையில் வந்துட்டு கட்டி விடுவாங்க பாருங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த நூலில் வந்துட்டு சேர்த்து கையில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இது வந்துட்டு கட்டி விடுவாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த தடிப்பாக அதில் வரக்கூடிய பிரச்சனைலாம் வந்துட்டு தடுக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு இதை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. பிறந்த குழந்தைங்களுக்குலாம் வயிறு வந்துட்டு வலிக்குதுனாக்கா இதை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு உரசி வந்துட்டு வாயில் வந்துட்டு ஊற்றி விடுவாங்க, உடனே வந்துட்டு சரியாயிரும். அதுக்கப்புறமா ரோஜா இதழ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு காய வச்சு வந்துட்டு அரைச்சி வச்சுக்கிறணும். பாப்பாவோட ஸ்கின்னு வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. நல்லா வந்துட்டு அரிப்பு வந்துட்டு இருக்கும், நல்லா வந்துட்டு சுரண்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தடுப்பாக வந்துட்டு தழும்பு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆயிரும், பிளாக்காக வந்துட்டு இருக்குது பாருங்கள். பார்க்குற எல்லாருமே வந்துட்டு கேட்பாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. கை காலில் இந்த 2 இடத்துலையுமே வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஸ்லீவ்லெஸ்லாம் வந்துட்டு பாப்பாவுக்கு போடவே முடியாது. எல்லோரும் பார்த்தோன்னே வந்துட்டு கேட்பாங்களா, அதனாலே வந்துட்டு நிறைய ஃபுல் ஹேண்ட் வந்துட்டு வாங்கி வந்துட்டு போட்டு வந்துட்டு விடுவேன். அதுக்கப்புறமா இந்த மொட்டி 2 முட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா காலு கை அது 2மே வந்துட்டு நல்ல ஒரு பிளாக்காக வந்துட்டு இருக்குது. ஃபேஸ்லாம் பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு இருக்காது, கை காலில் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்துட்டு இப்போ 2 மாதம் கழிச்சு அந்த அரைப்பு சுத்தமாக வந்துட்டு போயிருச்சு. தழும்பு மட்டும் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. அந்த மொட்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் நல்லா வந்து கலர் வந்துட்டு சேஞ்ச் வந்துட்டு ஆகிருக்கு. இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் வந்துட்டு காய வச்சுட்டாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சாலே போதும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் வந்து கொடுத்து வந்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டு வந்துட்டேன். இது கூட வந்துட்டு நம்ம விரலி மஞ்சள் வந்துட்டு சேர்க்கணும். அதை மட்டும் பார்த்திங்கனாக்கா நான் தனியாக வீட்டில் வந்துட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம்னு சொல்லி அதை வந்துட்டு தனியாக வந்துட்டு எடுத்து வச்சிட்டேன். அந்த பருப்பை
ஐட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா மிஷினில் கொடுத்து வந்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டு வந்தாச்சு. என்னோட பையனுக்கு வந்துட்டு நம்ம மஞ்சள் போடாமல் வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தனியாக ஒரு டப்பாவில் வந்து மஞ்சள் போடாமல் வந்துட்டு எடுத்து வந்துட்டு வச்சுட்டேன். இந்த குளியல் பொடி கூட நம்ம நிறையா ஐட்டமாக வந்துட்டு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இந்த வெட்டி வேறு, அதுக்கப்புறமா சந்தனம் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக வந்துட்டு இருக்கும். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இது செட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமல் தான் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம போன டைம் வந்து நான் அரைக்கும் போது ரோஜா இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கல. இந்த டைம் தான் வந்துட்டு ரோஜா இதில் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆக வந்துட்டு ஆரம்பிச்சிச்சுனாக்கா ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு நம்ம சேர்த்து வந்துட்டு அரைச்சிக்கலாம் வாசனைக்காக. தம்பிக்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து நம்ம கொஞ்சம் சந்தன பவுட்ரு கூட நல்லா வாசனைக்காக வந்துட்டு சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு வந்து சேர்த்துக்கும் போது. அதை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதில் வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு அரைச்சி வந்துட்டு சேர்க்கணும். நான் விரலி மஞ்சள் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை பருப்பெல்லாம் வந்துட்டு காய வைக்கும் போது இதை வந்துட்டு மறந்துட்டேன் மஞ்சள் வந்துட்டு காய வைக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டு இதையும் வந்து காய வச்சு தான் வந்துட்டு அரைச்சி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா காய வச்சு அரைச்சி வச்சிட்டோம்னாக்கா வண்டு வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு வைக்காமல் வந்துட்டு இருக்கும். இது வந்து கொஞ்சம் உரலில் போட்டு 2 இடி இடிச்சிட்டு நல்லா காய வச்சோம்னாக்கா நல்லா சீக்கிரம் காஞ்சிருமே சொல்லி அதையும் வந்துட்டு இடிச்சிட்டேன். மிக்சியில் தான் போட்டு வந்துட்டு அரைச்சி எடுக்கணும். 1 2 வந்துட்டு போட்டு இடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு மிக்சி ஜாரில் வந்துட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா காய வச்சு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சிட்டு நல்லா சலிச்சு இந்த குளியல் பொடி கூட வந்துட்டு இதையும் வந்துட்டு சேர்த்துடலாம். இந்த குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 ரூபா வந்துட்டு ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாக்டர்கிட்ட வந்துட்டு போனோம்னாக்கா ஸ்கின் டாக்டர்னு போயிட்டாலே பார்த்தீங்கன்னாக்கா 2000 ரூபாய்க்கு குறைஞ்சி வந்துட்டு ஆகாது. அதுக்கு மேலே தான் வந்துட்டு வரும். எனக்கு அப்படி ஆனால் கூட காசு போனால் கூட பரவாயில்ல, பாப்பாவுக்கு சரியாச்சுனாக்கா ஓகே தான். நிறைய டாக்டரை போய் பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே அவளுக்கு வந்து செட்டே வந்துட்டு ஆகவே இல்லை. இதை வந்து போட்டு நல்ல அரிப்பு ஒரு டைம் நான் போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையில் வந்துட்டு போட்டு பார்த்தேன். நம்ம எந்த ஒரு குளியல் பொடி ரெடி பண்ணாலும் ஃபஸ்ட் நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு போட்டு குளிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கையிலையோ இல்லாட்டி கால்லையோ வந்துட்டு போட்டு பார்க்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு இல்லைனா தான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு போடணும். பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கையில் வந்துட்டு போட்டு பார்த்தேன். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே வந்துட்டு போட்டாக்க உடனே திரும்ப வந்துட்டு தடுப்பாக வந்துட்டு ஆகும். இது வந்து அவளுக்கு வந்து செட் ஆகிக்கிருச்சு. உடனே பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்துட்டு ஆயிடுச்சு. அப்பாடா இது வந்துட்டு சரியாயிரும் போலன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு நினச்சேன் நான். அப்போ உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு இந்த குளியல் பொடி தான் வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 பேர்த்துக்குமே சோப்பே வந்துட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ 2 டைம் வந்துட்டு குளிக்க வைக்கிறோம்னாக்கா காலையில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கூல் போகும்போதெல்லாம் வந்து போட்டு தேய்ச்சி குளிக்க வைக்க முடியலன்னா காலையில் சோப் போட்டு வந்துட்டு குளிக்க வச்சுட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு குளியல் பொடி வந்துட்டு போட்டு நல்லா தேய்ச்சி வந்துட்டு குளிக்க வைக்கலாம். 2 டைம் குளிக்க வைக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு இருக்கும். நல்ல கலருமே வந்துட்டு கொடுக்குது பிள்ளைங்களுக்கு. அந்த விரலி மஞ்சள் வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சாச்சு. ஒரு 2-3 டைம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு போட்டு அரைச்சி நல்லா சலிச்சிட்டு இப்போ வந்துட்டு இந்த மாவு கூட வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி வச்சுட்டேன். இதை மறுநாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு கலர் வந்துட்டு மாறி இருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதி வந்துட்டு தனியாக ஒரு டப்பாவில் வந்துட்டு போட்டு வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் மட்டும் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 3.5 மாதத்து வரைக்கும் கண்டிப்பாக வந்துட்டு பாப்பாவுக்கு மட்டும்தான் இது. தம்பிக்கு தனியாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்துட்டு நல்லா உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு போட்டு குளிக்கிறதுக்கு நல்ல 3 மாதத்துக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு வரும். இது வந்து தனியாக வந்து தண்ணி படாமல் வந்துட்டு வச்சுக்கிறணும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பவுலில் வந்துட்டு 1 ஸ்பூன் இது வந்துட்டு முகத்துக்கு மட்டும் நம்ம போடுறோம்னாக்கா 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு பெரியவங்க போடுறோம்னாக்கா பசும்பாலில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குமே வந்துட்டு பசும்பால் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு போட்டு விட்டுக்கலாம். நான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு குளிக்க வைப்பேன். இந்த குளியல் பொடி வந்துட்டு என்னோட பாப்பா ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகிக்கிருச்சு. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி யூஸ் பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு கையில் இல்லைன்னா காலில் ஏதாவது வந்து ஒரு இடத்துல லைட்டாக வந்துட்டு போட்டு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு நமக்கு வந்து செட் ஆச்சுனாக்கா ஒன்றுமே வந்துட்டு பண்ணாது. அப்படி இல்லைன்னா ஒரு எரிச்சல் வந்துட்டு இருக்கும். சின்னதாக வந்துட்டு பொறியாக வந்துட்டு ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஆச்சுனாக்கா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு செட் ஆகலைன்னு சொல்லி அர்த்தம். ஒன்றுமே வந்துட்டு பண்ணலனாக்கா நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு போட்டு வந்துட்டு குளிச்சிக்கலாம். சோப்பு போட தேவையே இல்லை. நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக வந்துட்டு இருக்கும்.
பாப்பாவுக்கு 2 கையிலயுமே நல்லா வந்துட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்துட்டு மசாஜ் வந்துட்டு பண்ணி, இப்போ வந்து கை வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டாச்சு. கை பார்க்கும்போதே தெரியும் நல்ல பளபளன்னு சூப்பரா வந்துட்டு இருக்குது பாருங்க. அந்த மொட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கையிலயும் கால்லயும் வந்து நல்லா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நல்லா கருப்பா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நல்லாவே கலர் வந்துட்டு சேஞ்ச் வந்துட்டு ஆயிருக்கு. ஃபுல்லா போயிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கலர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சேஞ்ச் வந்துட்டு ஆயிருக்குது. இன்னும் ஒரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணும்போது நல்லா வந்துட்டு சரியாயிரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.